எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ள 14 தமிழக மீனவர்களை உடனே விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். பாம்பன் தெற்கு மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து விசைப்படகில் சென்ற 10 மீனவர்கள் கற்பட்டி கடற்பகுதிக்கு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது நேற்று இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். இதேபோல் திருப்பாலைக்குடியில் இருந்து சென்ற 4 மீனவர்களையும் இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். இவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தியுள்ள மு.க. ஸ்டாலின் 80 மீனவர்கள் இலங்கை சிறையில் உள்ளதோடு 237 படகுகளும் இலங்கை வசம் உள்ளதை சுட்டிக்காட்டியிருக்கிறார். தங்களின் ஒரே வாழ்வாதாரமாக உள்ள பாரம்பரிய நிலைகளில் மீன்பிடிக்கும் உரிமையை தமிழக மீனவர்கள் இழந்துள்ளதாக அவர் வேதனையுடன் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ்நாட்டு மீனவர்கள் கைதை தடுக்க தூதரக ரீதியில் தலையிட வேண்டும் என்று வலியுறுத்திய போதும் கைது சம்பவங்கள் தொடர்வது கவலை அளிப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே உள்ள எலுவப்பள்ளி கிராம மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று பேருந்து சேவை தொடங்கப்பட்டுள்ளது. பேரிகை அருகே தமிழ்நாடு கர்நாடக எல்லையில் அமைந்துள்ளது குக்கிராமம் எலுவப்பள்ளி. தங்கள் கிராமத்தின் வழியே அரசு பேருந்துகளை இயக்க வேண்டும் என்பது கிராம மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை. இதுகுறித்து ஒசூர் தொகுதி திமுக எம்எல்ஏ ஒய் பிரகாஷும் சட்டமன்றத்தில் கோரிக்கை வைத்திருந்தார். இந்நிலையில் பேரிகை எலுவப்பள்ளி திம்மசத்திரம் இடையே இன்று முதல் பேருந்து சேவை தொடங்கியது. கிராமத்துக்கு முதன்முறையாக வந்த பேருந்தை அலங்கரித்த மக்கள் இனிப்புகளை வழங்கி கொண்டாடினர். பேருந்து சேவையை தொடங்கி வைத்த ஒசூர் சட்டமன்ற உறுப்பினர் ஒய் பிரகாஷ் கிராம மக்களுடன் சிறிது தூரம் பேருந்தில் பயணித்தார். கடலூர் ரயில் விபத்தை அடுத்து ரயில் வரும்போது சென்சார் மூலம் தானியங்கி ரயில்வே கேட் மூடுவதற்கு கண்டுபிடித்து மாணவிகள் அசத்தியுள்ளனர். சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் அமைந்துள்ள கல்லூரியின் 75வது ஆண்டு கல்வி சேவையையொட்டி இயற்பியல் துறை சார்பில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் சென்னை மாவட்டத்தில் உள்ள 100க்கும் மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த 700 மாணவர்கள் மற்றும் 150க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பங்கேற்றனர். இந்த கண்காட்சியில் மாணவர்கள் தங்கள் அறிவியல் திறனை வெளிப்படுத்தும் வகையில் 225 அறிவியல் கண்டுபிடிப்புகளை காட்சிப்படுத்தினர். இதில் தனியார் பள்ளியைச் சேர்ந்த மாணவி தானியங்கி ரயில்வே கேட் மிஷினை கண்டுபிடித்து சாதனை படைத்தார். கடலூரில் நடைபெற்ற ரயில் விபத்தில் 3 மாணவர்கள் உயிரிழந்தது போன்ற சம்பவம் இனி நிகழாமல் இருப்பதற்காக ரயில்வே இருப்பு பாதை பகுதிகளில் ரயில் வரும்போது தானாகவே கதவுகள் மூடும் கண்டுபிடிப்பினை கண்டுபிடித்துள்ளனர். போட்டியில் பங்கேற்ற மாணவர்களின் அறிவியல் படைப்புகளை மதிப்பீடு செய்து சிறந்த படைப்புகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. நாடாளுமன்றத்தில் கூட பெண்களுக்கான மசோதா குறித்து விவாதிக்கவும் அதை செயல்படுத்தவும் முடிவது இல்லை என்று திமுக எம்பி கனிமொழி கவலை தெரிவித்துள்ளார். மறைந்த வேளாண் விஞ்ஞானி எம்.எஸ். சுவாமிநாதனின் பங்களிப்புகள் மற்றும் சாதனைகள் குறித்து பெண் எழுத்தாளர் பிரியம்வதா ஜெயக்குமார் எழுதிய தி மேன் ஹூ ஃபெட் இந்தியா என்ற ஆங்கில புத்தகம் டெல்லியில் வெளியிடப்பட்டது. இதில் முன்னாள் மத்திய அமைச்சர் சசி தரூர், திட்டக்குழு முன்னாள் துணைத் தலைவர் மான்டெக் சிங் அலுவாலியா, திமுக எம்பி கனிமொழி உள்ளிட்டோர் பங்கேற்று வேளாண் துறைக்கு எம்.எஸ். சுவாமிநாதன் ஆற்றிய சேவை குறித்து பேசினர். கலைஞர் அவர்கள் மிக அதிகமாக நேசித்த பாராட்டிய ஒருவராக அவர் எப்பொழுதுமே இருந்திருக்கிறார். தமிழ்நாட்டிலே அவர்களுடைய ஃபவுண்டேஷன் துவக்கப்பட வேண்டும் என்று அவர் தலைவர் கலைஞர் அவர்களிடம் கேட்டபொழுது, நீங்கள் எங்களிடம் இடம் கேட்க வேண்டிய அவசியமில்லை, நான் உங்களுக்கு தர வேண்டும் என்று அந்த இடத்தை கொடுத்து இன்று வரை அங்கே அவருடைய அந்த எம்.எஸ். சுவாமிநாதன் ஃபவுண்டேஷன் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையை உருவாக்கிய பெருமை தலைவர் கலைஞர் அவர்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான உறவு இவருக்கும் இருந்திருக்கிறது. எம்.எஸ். சுவாமிநாதன் குறித்த இந்த புத்தகம் விரைவில் இந்தியாவுக்கு உணவு அளித்த மனிதர் என்ற பெயரில் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு வெளியிடப்படும் என்று எழுத்தாளர் பிரியம்வதா ஜெயக்குமார் தெரிவித்தார். பீகார் மாநிலம் சமஸ்திபூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வசிப்பதாக கூறி இருப்பிடச் சான்றிதழ் கோரப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. பீகாரில் வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளுக்கு இடையே தொடர்ந்து போலி விண்ணப்பங்கள் குவிந்து வருகின்றன. இந்நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மொஹிதீன் நகர் தொகுதியில் உள்ள ஹசன்பூர் கிராமத்தில் வசிப்பவர் என்று குறிப்பிட்டு இருப்பிடச் சான்று கோரி ஆன்லைன் மூலம் செய்யப்பட்ட விண்ணப்பத்தால் அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்தனர். அதில் டிரம்பின் பெற்றோரின் பெயரும் சரியாக குறிப்பிடப்பட்டிருந்தது. இதையடுத்து ஆன்லைன் விண்ணப்பத்தை நிராகரித்த சமஸ்திபூர் மாவட்ட அரசு அதிகாரிகள் இதற்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கை தொடங்கியது முதல் டாக் பாபு, டாகேஷ் பாபு என நாய்களுக்கு வசிப்பிட சான்றிதழ் கோரியும் மர்ம நபர்கள் விண்ணப்பித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. வேர்களை தேடி திட்டத்தில் சுற்றுலா வந்த அயலக தமிழர்கள் கானாடு காத்தான் செட்டிநாடு அரண்மனையை கண்டு வியந்தனர்.
அயலக தமிழர்களின் கலாச்சார உறவுகளை மேம்படுத்துவதின் ஒரு நகர்வாக பல தலைமுறைகளுக்கு முன்பு வெளிநாடுகளுக்கு இடம்பெயர்ந்து அங்கு வாழும் தமிழர்களின் குழந்தைகளுக்காக வேர்களை தேடி என்ற பெயரில் பண்பாட்டு பயண திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருந்தார். இத்திட்டம் மூலம் வெளிநாடுகளில் வாழும் 18 முதல் 30 வயதிற்குட்பட்ட தமிழ் இளைஞர்களை அரசு செலவில் தமிழ்நாட்டிற்கு வரவழைத்து தமிழ் மற்றும் தமிழர் வாழ்வியலை உணரும் வகையில் தமிழ்நாட்டின் வரலாற்று சிறப்புமிக்க இடங்களுக்கு ஒரு பண்பாட்டு பயணம் ஏற்பாடு செய்ய உத்தரவிட்டிருந்தார். தற்போது வேர்களை தேடி திட்டத்தில் சுற்றுலா வந்த 120 அயலக தமிழர்கள் கானாடு காத்தான் செட்டிநாடு அரண்மனையை கண்டு வியந்தனர். கலைகள் பல சங்கமித்து அந்த கலையினூடாக வெளிப்படக்கூடிய ஒரு இடமாக இந்த இடம் காணப்படுகின்றது. ஓவியக்கலையாக இருக்கட்டும், கட்டிடக்கலையாக இருக்கட்டும், அழகிய கலை வண்ணங்கள் சேர்ந்து கைகூடி வண்ணங்களால் பல வார்த்தைகளால் வர்ணித்திடவே முடியாது. அந்த வகையில் அழகாகவும் எளிமையான முறையில் பிரம்மாண்டமான முறையில் ஆச்சரியத்திற்கு உட்படுத்தும் வகையிலும் இந்த அரண்மனை அமைந்துள்ளது. வேர்களை தேடி திட்டம் மூலம் பல்வேறு பாரம்பரிய சுற்றுலா தலங்கள், தொல்லியல் மற்றும் கோயில்களை பார்வையிட மாணவ மாணவிகள் கானாடு காத்தான் பாரம்பரிய செட்டிநாடு பங்களாவை பார்வையிட்டனர். சென்னையில் இரவு ரோந்து பணியில் பெண் காவலர்களுக்கு விலக்களிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டத்தில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த சிறப்பு எஸ்ஐ கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கிடையே சென்னையில் இரவு ரோந்து பணியில் ஈடுபடும் காவல்துறையினருக்கு புதிய நடைமுறை அமலுக்கு வந்துள்ளது. பெண் ஆய்வாளர், உதவி ஆய்வாளர், சிறப்பு உதவி ஆய்வாளர்கள், காவலர்கள் 45 வயதுக்கு மேல் உள்ளவர்களுக்கு ரோந்து பணியில் விலக்களிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சென்னை காவல்துறை வெளியிட்டுள்ள உத்தரவில் சம்பந்தப்பட்ட பெண் காவல்துறையினர் விலக்கு கேட்டால் உதவி ஆணையர் மற்றும் காவல் ஆய்வாளர் அனுமதி அளிக்கும்படி உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்பிள் சீசன் தொடங்கியதை அடுத்து தமிழ்நாட்டில் மினி ஆப்பிள் விற்பனைக்கு வந்துள்ளது. ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தொடங்கும் ஆப்பிள் அறுவடை அக்டோபர் வரை நடைபெறும். தற்போது காஷ்மீர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து மினி ஆப்பிளை மதுரை வியாபாரிகள் மொத்தமாக இறக்குமதி செய்து கிராமம் தோறும் விற்பனை செய்து வருகின்றனர். 25 முதல் 40 கிராம் வரை எடையுள்ள மினி ஆப்பிள்கள் கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றன. ஒரு கிலோவிற்கு 15 பழங்கள் வரை எடையில் நிற்பதால் பலரும் விரும்பி வாங்குகின்றனர். சீசன் ஆரம்பிச்சனால ஒரு கிலோ 120 ரூபா, 2 கிலோ வாங்கினா 200 ரூபாய்க்கு விற்கிறோம். ஒரு கிலோக்கு ஒரு 15 பழம் 16 பழம் விற்கணும். எல்லாமே நார்மலாக தான் இருக்கும். ரெண்டுமே ஒரே தான், சேம். என்ன இதுனா கொஞ்சம் சின்ன மினி ஆப்பிள், அதெல்லாம் கொஞ்சம் பெரிய ஆப்பிளா இருக்கும், அவ்வளவுதான் வரும். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம், திருப்பாச்சேத்தி, மானாமதுரை உள்ளிட்ட பகுதிகளில் சரக்கு வாகனங்களில் மினி ஆப்பிள்களை விற்பனை செய்து வருகின்றனர். பெரிய ஆப்பிள், மினி ஆப்பிள் இரண்டிலும் சுவை ஒன்று போலவே இருப்பதாக வியாபாரிகள் கூறுகின்றனர். போக போக இன்னும் விலை குறையும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். டெல்லியில் ஒன்றிய அரசின் அனைத்து துறைகளுக்கான பிரம்மாண்ட கட்டடத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். இந்த கட்டடத்தில் வெளியுறவு அமைச்சகம் மற்றும் துறை அலுவலகங்கள் ஒரே இடத்தில் செயல்படும். ரெய்சானா ஹில்ஸ் பகுதியில் நார்த் பிளாக் மற்றும் சவுத் பிளாக் கட்டடங்களில் கடந்த 90 ஆண்டுகளாக செயல்பட்டு வந்த ஒன்றிய அமைச்சகங்கள் மற்றும் பிற துறை அலுவலகங்கள் எல்லாம் கர்தாவியா பவனில் ஒரே இடத்தில் செயல்படும். கர்தாவியா பவனில் 10 கட்டிடங்களை கட்ட திட்டமிடப்பட்டிருக்கிறது. முதல் கட்டடத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். கட்டுமான பணி நடந்து வரும் 2வது மற்றும் 3வது கட்டடத்தை அடுத்த மாதத்திற்குள் முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. நவீன கட்டடங்களுக்கு உதாரணமாக திகழும் கர்தவியா பவனில் ஊழியர்கள் அடையாள அட்டை மூலம் மட்டுமே உள்ளே நுழைய முடியும். 30% மின்சார செலவை குறைக்கும் வகையில் இந்த கட்டடம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. கங்கை உங்கள் வீட்டிற்கே வந்துள்ளது, நீங்கள் அதிர்ஷ்டசாலி என்று உத்தரப்பிரதேச அமைச்சர் சஞ்சய் நிஷாத் பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அந்த மாநிலத்தில் கொட்டி வரும் கனமழையால் கங்கையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஏராளமான வீடுகளை தண்ணீர் மூழ்கடித்தது. கான்பூர் தெகாத் பகுதியில் ஏற்பட்ட பாதிப்பை பார்வையிடச் சென்ற அமைச்சர் சஞ்சய் நிஷாத் கங்கை நீர் வீட்டிற்குள் வந்துள்ளதால் நீங்கள் அதிர்ஷ்டசாலி என்றும் புண்ணியம் செய்தவர்கள் என்றும் கூறினார். இதை கேட்ட பொதுமக்கள் நீங்களும் இங்கேயே தங்கிவிட்டால் கங்கையால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று எதிர்கருத்து கூறியதால் அவர் எதுவும் கூறாமல் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். மகாராஷ்டிராவில் கையால் இழுக்கக்கூடிய ரிக்ஷாக்களை இயக்க உச்சநீதிமன்றம் தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. மகாராஷ்டிராவின் மதேரன் என்ற பகுதியில் கை ரிக்ஷாக்களின் பயன்பாடு தற்போதும் இருந்து வருகிறது. இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி PR கவாய் தலைமையிலான அமர்வுக்கு முன் விசாரணைக்கு வந்தது. கை ரிக்ஷாவில் ஒரு மனிதனை மற்றொரு மனிதன் இழுத்துச் செல்வது மனிதநேயம் அற்றது எனவும் நாடு சுதந்திரம் அடைந்து 78 ஆண்டுகள் கடந்தும் இந்த நடைமுறை தொடர்வதாகவும் நீதிபதிகள் வேதனை தெரிவித்தனர். தொடர்ந்து கை ரிக்ஷா ஒழிப்பு திட்டத்தை உடனடியாக மகாராஷ்டிரா அரசு அமல்படுத்த வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். 1973ஆம் ஆண்டிலேயே கையால் இழுக்கக்கூடிய ரிக்ஷாக்களுக்கு தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது.
கலைஞரின் 7வது ஆண்டு நினைவு தினத்தையொட்டி கலைஞர் அண்ணா நினைவிடங்களில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று மரியாதை செலுத்துகிறார். இதற்காக ஓமந்தூராரில் உள்ள கலைஞர் சிலையில் இருந்து கலைஞர் நினைவிடம் வரை முதலமைச்சர் தலைமையில் அமைதி பேரணி நடைபெறுகிறது. பத்திரிகை மீது ஆர்வம் கொண்டு வரும் இளைஞர்களுக்கு பயிற்சி அளித்து அவர்களை மெருகேற்றும் விதமாக கலைஞர் மாணவ பத்திரிகையாளர் திட்டத்தை காலை 9:30 மணிக்கு அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். அதேபோல திராவிட இயக்க இளம் ஆய்வாளர்களை கண்டறிந்து அவர்களை வளர்த்தெடுத்து ஊக்குவிக்கும் விதமாக கலைஞர் நிதி நல்கை திட்டத்தையும் முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறார். மேலும் முத்தமிழறிஞர் பதிப்பகத்தின் சார்பில் உருவாகியுள்ள 8 புதிய நூல்களை முதலமைச்சர் வெளியிட திமுக பொதுச் செயலாளரும் அமைச்சருமான துரைமுருகன் பெற்றுக் கொள்கிறார். பழம்பெரும் நடிகை எம்.என். ராஜம்மை அவரது வீட்டிற்கே சென்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சந்தித்து பேசினார். ரத்த கண்ணீர், நாடோடி மன்னன், பாசமலர் உள்ளிட்ட புகழ்பெற்ற படங்களில் நடித்த பழம்பெரும் நடிகை எம்.என். ராஜம் அண்மையில் நடைபெற்ற அவரது 90வது பிறந்தநாள் விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்திப்பது தனது வாழ்நாள் ஆசை என தெரிவித்திருந்தார். இந்நிலையில் சென்னை அடையாறில் உள்ள என்.எம். ராஜம் இல்லத்திற்கு முதலமைச்சர் தங்கள் குடும்பத்துடன் சென்று நேரில் சந்தித்து பேசினார். எப்படியாவது சிஎம்ஐ பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். இந்த நாட்டு மக்களெல்லாம் அவரை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் என்னை பார்க்கறதுக்கு அவர் வீட்டுக்கு வந்து என்னை பார்த்தாரு பாருங்க. இதை விட ஒரு பெருமை ஒரு மனுஷனுக்கு இருக்கவே முடியாது. அந்த பெருமை எனக்கு கிடைச்சிருக்கு. திருவள்ளூர், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை மாவட்டங்களில் உள்ள பல்வேறு இடங்களில் கனமழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக செங்கல்பட்டு சுற்றுவட்டார பகுதிகளான வல்லம், ஆலப்பாக்கம், வெண்பாக்கம், திம்மாவரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி, ஆர்கேபேட்டை, பள்ளிப்பட்டு, திருவாலங்காடு உள்ளிட்ட இடங்களில் அரை மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் செய்யாறு, மாங்கால் கூட்டு சாலை, மாமண்டூர், செங்காடு, வடதண்டலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்ததால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனிடையே கோவை, நீலகிரி, விழுப்புரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை ஆகிய 8 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான 2 சுற்று கலந்தாய்வு நிறைவு பெற்றுள்ள நிலையில் 3ஆம் சுற்று கலந்தாய்வு இன்று காலை 10 மணிக்கு தொடங்க உள்ளது. இந்த கலந்தாய்வில் 1,29,512 மாணவர்கள் பங்கேற்க உள்ளனர். மாணவர்கள் ஆகஸ்ட் 9ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் தங்களுக்கு பிடித்தமான கல்லூரிகளை தேர்வு செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து மாணவர்களுக்கு வரும் 10ஆம் தேதி தற்காலிக ஒதுக்கீட்டு ஆணை வழங்கப்படும். அதையடுத்து 12ஆம் தேதியன்று இறுதி கல்லூரி ஒதுக்கீடு ஆணை வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் குறித்து வழக்கு தொடுத்த அதிமுகவிற்கு சம்மட்டி அடியை உச்சநீதிமன்றம் கொடுத்துள்ளதாக திமுக அமைப்பு செயலாளர் R.S. பாரதி கருத்து தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பாஜகவிடம் அதிமுகவை அடமானம் வைத்துள்ள எடப்பாடி பழனிசாமி இனியாவது தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினார். அந்த மனுவினை விசாரித்த உச்சநீதிமன்றம் இன்னைக்கு ஒரு சம்மட்டி அடியை கொடுத்திருக்கிறது. இந்த வழக்கு CV சண்முகம் போட்டது அரசியல் உள்நோக்கத்தோடு இதுபோன்ற கேவலமான அரசியல் விளையாட்டுகளை செய்யக்கூடாது என்றெல்லாம் கடுமையான வாசகங்களை உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கிறது. கலைஞர் பல்கலைக்கழகம் அமைப்பது தொடர்பான மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்காமல் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிய ஆளுநருக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கடந்த ஏப்ரல் 28ஆம் தேதி கும்பகோணத்தில் கலைஞர் பல்கலைக்கழகம் அமைப்பதற்கான மசோதா நிறைவேற்றப்பட்டு ஆளுநர் R.N. ரவிக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. ஆனால் ஆளுநர் R.N. ரவி இதற்கு ஒப்புதல் அளிக்காமல் 3 மாதங்களாக மசோதாவை கிடப்பில் போட்டுவிட்டு தற்போது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்தார். ஏற்கனவே இதேபோன்று தமிழக அரசு சட்டப்பேரவையில் நிறைவேற்றி அனுப்பிய பல மசோதாக்களை தாமதப்படுத்தியும் ஒப்புதல் அளிக்காமலும் தமிழ்நாடு அரசுக்கே மீண்டும் திருப்பி அனுப்பியதற்கு உச்சநீதிமன்றம் கண்டித்த போதும் அவரது நடவடிக்கையில் எந்தவித மாற்றமும் ஏற்படவில்லை என்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது. ஜாதி மறுப்பு திருமணம் செய்பவர்களை பாதுகாக்கும் வகையில் அவசர சட்டம் இயற்ற வேண்டும் என புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி வலியுறுத்தியுள்ளார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த கிருஷ்ணசாமி ஜாதியின் பெயர் கொண்ட சாலைகள், வீதிகள், பள்ளிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களின் பெயரை அகற்ற வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். முதல்ல சாதியின் பெயரால் இருக்கக்கூடிய அனைத்து வீதிகள், சாலைகள், அது சிலைகள் எல்லாம் கம்ப்ளீட்டாக அறவே அகற்றணும். பள்ளிகளுடைய பெயர், கல்லூரிகளுடைய பெயர், பல்கலைக்கழகங்களுடைய பெயர் எதுவுமே சாதியினுடைய பெயரால் கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடாது. முதல்ல அதை செய்யணும். ஆணவ கொலைக்கு திமுக, அதிமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிக்காதது ஏன் எனவும் கிருஷ்ணசாமி கேள்வி எழுப்பியுள்ளார்.
அஜித்குமார் கொலை வழக்கில் 5 தனிப்படை காவலர்களிடம் சிபிஐ அதிகாரிகள் நடத்தி வந்த விசாரணை நிறைவடைந்துள்ளது. அஜித்குமார் உயிரிழந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டு டிஎஸ்பி மோகித்குமார் தலைமையிலான அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட மதுரை மத்திய சிறையில் உள்ள தனிப்படை காவலர்களான கண்ணன், பிரபு, சங்கர், மணிகண்டன், ராஜா, ஆனந்த் ஆகியோரை 2 நாட்கள் காவலில் எடுத்து சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். தொடர்ந்து 2 நாட்கள் விசாரணை நிறைவடைந்த நிலையில் மருத்துவ பரிசோதனைக்கு பின்பு 5 தனிப்படை காவலர்களை நீதிமன்றத்தில் ஒப்படைத்தனர். 5 காவலர்களையும் ஆகஸ்ட் 13ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க மதுரை மாவட்ட தலைமை நீதித்துறை நடுவர் நீதிமன்ற நீதிபதி செல்லப்பாண்டி உத்தரவிட்டுள்ளார். நெல்லை ஆணவ கொலை வழக்கில் கைதாகி சிறையில் உள்ள சுர்ஜித்தை காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரி நெல்லை மாவட்ட நீதிமன்றத்தில் சிபிசிஐடி மனு தாக்கல் செய்துள்ளது. நெல்லை கேடிசி நகர் பகுதியில் கடந்த ஜூலை 27ஆம் தேதி தூத்துக்குடி ஆறுமுக மங்கலத்தைச் சேர்ந்த ஐடி ஊழியர் கவின் ஆணவ கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் சுர்ஜித் சரணடைந்த நிலையில் சுர்ஜித்தின் தந்தையும் காவல் உதவி ஆய்வாளருமான சரவணனும் கைது செய்யப்பட்டார். இதையடுத்து கைது செய்யப்பட்ட சுர்ஜித் மீது குண்டர் சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. தற்போது இந்த ஆணவ கொலை வழக்கை விசாரித்து வரும் சிபிசிஐடி போலீசார் பாளையங்கோட்டை மத்திய சிறையில் உள்ள சுர்ஜித்தை காவலில் எடுக்க நெல்லை மாவட்ட 1வது நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். இரவு ரோந்து பணிக்கு செல்லும் காவலர்கள் கண்டிப்பாக பாதுகாப்பு துப்பாக்கிகளுடன் செல்ல வேண்டும் என திருச்சி மாநகர காவல் ஆணையர் காமினி அறிவுறுத்தியுள்ளார். காவல்துறை அதிகாரிகளுக்கு பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்துள்ள திருச்சி மாநகர காவல்துறை ஆணையர் காமினி காவலர்களுக்கு வார விடுமுறை கட்டாயம் வழங்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளார். வார விடுமுறை வழங்கப்படுகிறதா என்பதை துணை ஆணையர்கள் கண்காணிக்கவும் அதனை உதவி ஆணையர்கள் உறுதி செய்யவும் உத்தரவிட்டுள்ளார். இந்த ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் தற்போது வரை யார் யாருக்கு வார விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது என்ற விவரத்தை தெரிவிக்கவும் ஆணையிட்டுள்ளார். கோயில் திருவிழாக்களுக்கு அனுமதி குறித்து முடிவெடுக்காமல் ஏற்பாட்டாளர்களை நீதிமன்றத்தை நாடச் செய்தால் சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரியே திருவிழா செலவுகளை ஏற்க வேண்டி வரும் என சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரித்துள்ளது. கோவை மாவட்டம் பாப்பம்பட்டியில் உள்ள வீரமாத்தி அம்மன் கோவிலில் ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரை ஆடி பெருந்திருவிழா நடத்தவும் விழாவில் ஒலிபெருக்கி பயன்படுத்த அனுமதி கோரியும் சுரேஷ்குமார் என்பவர் சூலூர் காவல் நிலைய ஆய்வாளருக்கு விண்ணப்பித்திருந்தார். ஜூலை 7ஆம் தேதி அளித்த விண்ணப்பத்தை இதுவரை பரிசீலிக்கவில்லை என்று கூறி சுரேஷ்குமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். வழக்கை விசாரித்த நீதிபதி வேல்முருகன் திருவிழாவுக்கு தகுந்த நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கும்படி சூலூர் போலீசாருக்கு உத்தரவிட்டார். எதிர்காலத்தில் கோயில் திருவிழாக்களுக்கு அனுமதி கோரி விண்ணப்பங்கள் பெற்றால் அவற்றை 7 நாட்களுக்குள் பரிசீலிக்க வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதி விண்ணப்பங்களை பரிசீலிக்காமல் கடைசி நேரத்தில் நீதிமன்றத்தை நாடச் செய்யும் அதிகாரிகளுக்கு எதிராக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளார். சுதந்திர தின கொண்டாட்டத்திற்கான ஒத்திகையை ஒட்டி சென்னையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. சுதந்திர தினத்தையொட்டி ஆகஸ்ட் 8, 11 மற்றும் 13 ஆகிய தினங்களில் ஒத்திகை நடைபெற உள்ளது. 3 நாட்களிலும் காலை 6 மணி முதல் காலை 10 மணி வரை உழைப்பாளர் சிலை முதல் போர் நினைவு சின்னம் வரை, காமராஜர் சாலை போர் நினைவு சின்னத்திலிருந்து இந்திய ரிசர்வ் வங்கி சுரங்கப்பாதை வரை, ராஜாஜி சாலை மற்றும் கொடிமரச் சாலைகளில் அனைத்து வாகனங்களின் போக்குவரத்தும் தடை செய்யப்பட்டுள்ளது. காமராஜர் சாலையிலிருந்து ராஜாஜி சாலை வழியாக பாரிமுனையை நோக்கி செல்லும் அனைத்து வாகனங்களும் உழைப்பாளர் சிலையிலிருந்து வாலாஜா சாலை, அண்ணா சாலை, மன்றோ சிலை, முத்துச்சாமி பாலம், முத்துச்சாமி சாலை, ராஜா அண்ணாமலை மன்றம் சந்திப்பு மற்றும் வடக்கு கோட்டை பக்க சாலை வழியாக பாரிமுனையை சென்றடையலாம். அண்ணா சாலையிலிருந்து பாரிமுனை நோக்கி செல்லும் வாகனங்கள் முத்துச்சாமி பாலம், முத்துச்சாமி சாலை, ராஜா அண்ணாமலை மன்றம், வடக்கு கோட்டை பக்க சாலை வழியாக பாரிமுனையை அடையலாம். ராஜாஜி சாலையிலிருந்து வரும் வாகனங்கள் தலைமைச் செயலகம் வழியாக காமராஜர் சாலைக்கு செல்ல பாரிமுனை, வடக்கு கோட்டை பக்க சாலை, ராஜா அண்ணாமலை மன்றம், முத்துச்சாமி சாலை, முத்துச்சாமி பாலம், அண்ணா சாலை, மன்றோ சிலை மற்றும் வாலாஜா சாலை வழியாக காமராஜர் சாலையை அடையலாம். ராமநாதபுரம் அருகே நடைபெற்ற முளைப்பாரி ஊர்வலத்திற்கு முஸ்லிம் ஜமாத்தார் வரவேற்பு அளித்த நிகழ்வு மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக அமைந்தது. புலிக்கார தெருவில் அமைந்துள்ள முத்துமாரியம்மன் கோயில் திருவிழாவையொட்டி முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது. கோயிலில் துவங்கி சின்ன கடை வழியாக வந்த முளைப்பாரி ஊர்வலத்திற்கு முகைதீன் ஆண்டவர் பள்ளிவாசல் ஜமாத் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. பாரம்பரியமா அவங்களுக்கு இந்த சின்ன கடை புத்தகங்களை வச்சு சாமிக்கு மரியாதை செலுத்துறது வழக்கம். இது ரொம்ப நீண்ட நிலையாக மறந்துகிட்டு இருக்கு. இதே மாதிரி எல்லா ஊரும் இழந்தா தமிழ்நாட்டில் மத நிலையில செலுத்துவாங்க. பின்னர் ராஜமாரியம்மன் கோயில் வளாகத்தில் பெண்கள் தாங்கள் சுமந்து வந்த முளைப்பாரிகளை இறக்கி வைத்து கும்மி ஆட்டம் ஆடினர். பின்னர் அருகே உள்ள நீர்நிலைகளில் முளைப்பாரிகளை பெண்கள் கரைத்தனர்.
நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே வீட்டு வசதி வாரியத்தின் அடுக்குமாடி குடியிருப்பு சேதமடைந்து ஆபத்தான நிலையில் உள்ளதாக குடியிருப்பு வாசிகள் புகார் எழுப்பியுள்ளனர். ஆலம்பாளையம் அன்னை சத்யா நகரில் கடந்த 2012ஆம் ஆண்டு தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தால் கட்டப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்பில் மொத்தம் 912 வீடுகள் உள்ளன. அடுக்குமாடி குடியிருப்பு முழுவதும் சேதமடைந்துள்ளதாகவும் அவ்வப்போது சுவர்கள் பெயர்ந்து விழுவதும் ஆங்காங்கே விரிசலும் ஏற்பட்டுள்ளதால் பாதுகாப்பற்ற நிலையில் அச்சத்தோடு வசித்து வருவதாக குடியிருப்பு வாசிகள் தெரிவிக்கின்றனர். இந்த வீடுகள் மனிதர்கள் குடியிருப்பதற்கான வாய்ப்பு உள்ளதா அல்லது தகுதியற்றதா என்பதை ஆய்வு செய்யப்பட வேண்டும். அதே போல இங்கே ஏற்படுத்தப்பட வேண்டிய சீரமைப்பு பணிகளை உடனடியாக செய்ய வேண்டும். ஏன்னு குடிசை மாட்டு வாரி சொல்றேன்னா, வீடு அலாட் செய்யப்பட்ட பின்பு ஒரு முறை கூட இந்த வீட்டினுடைய தரத்தையோ அல்லது இந்த வீட்டினுடைய பராமரிப்பு குறித்தோ எந்த ஒரு நிகழ்வுக்குமே இந்த குடிசை மாற்று வாரியம் என்பது வரவில்லை. கட்டப்பட்டு 13 ஆண்டுகளே ஆன நிலையில் கட்டிடத்தின் தரத்தை சோதனை செய்து சீரமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கும்பகோணம் அருகே நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் போதிய இடவசதி இல்லாததால் விவசாயிகள் கொண்டுவரும் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து முளைக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. உத்தமதானியில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் 15,000 நெல் மூட்டைகள் கிடங்குக்கு அனுப்பப்படாமல் கடந்த 10 நாட்களாக தேங்கி இருக்கின்றன. இதனால் அப்பகுதியில் கடந்த சில நாட்களாக பெய்த மழை காரணமாக நெல் மூட்டைகள் நனைந்து முளைத்து வருவதாக புகார் எழுந்துள்ளது. இப்போ அந்த ஷெட்டோட சேர்ந்து ஒரு காம்பவுண்ட் மாதிரி போட்டிருக்காங்க. அதுக்கான இடம் வசதி பத்தலை. ஏன்னா சுற்றுப்பட்ட கிராமத்துலேருந்து இங்கே நெல் நிறையா வர்றதுனால இன்னும் எக்ஸ்டென்ஷன் பண்ணலாம். கொஞ்சம் அதெல்லாம் பண்ணி கொடுத்து கொஞ்சம் மோடு பண்ணி கொடுக்கணும். ஷெட்டுன்னு ஒரு ஷெட்டு கொடுத்தீங்கன்னா இருப்பு வச்சு போடுறதுக்கான வசதிகள் உண்டாகும். நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை உடனடியாக கிடங்குக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை அருகே 3 ஆண்டுகளாக பூட்டி கிடக்கும் அரசு எடைமேடையை செயல்பாட்டுக்கு கொண்டுவர விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குத்தாலம் ராஜகோபாலபுரத்தில் உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பருத்தி, உளுந்து, பயிறு மற்றும் நெல் விற்பனைக்காக கொண்டு வரப்படுகிறது. இங்கு 3 ஆண்டிற்கு முன்பு புதிதாக எடைமேடை அமைக்கப்பட்டு திறக்கப்படாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. இதில் நெல், உளுந்து, பயிறு, பஞ்சு இங்கேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ராஜாவை பார்த்து குத்தால அளவுக்கு வரைக்கும் பஞ்சு வெள்ளி செவ்வாய்க்கிழமை வரைக்கும் வரும். சுத்தமாக இடம் போட இடவில்லை. ப்ரைவேட்டில் பக்கத்துலேயே ஒரு இடமேடை இருக்குது. அந்த இடமேடைக்காக கொண்டு போடுறாங்க. ஒரு லாரி வந்துன்னா அந்த இடமேடில் 300 ரூபா ஒரு லாரிக்கு வாங்குறாங்க. 300 ரூபாயிலேருந்து 200 300 வரைக்கும் ஒரு லாரி வாங்குறாங்க. சின்ன வண்டிக்கு 200 ரூபா 150 ரூபா வாங்குறாங்க. இங்கே நம்ம இதே லோக்கலில் நம்ம கவர்மெண்ட்டில் இருந்தால் கவர்மெண்ட்டுக்கு வருமானமாக இருக்கும். 3000 குவிண்டால் முதல் 5000 குவிண்டால் வரை விற்பனைக்கு கொண்டு வரும் பொருட்களை வாங்கிச் செல்லும் வெளியூர் வியாபாரிகள் எடை போடுவதற்கு தனியார் எடைமேடையை நாடி வருகின்றனர். புகழ்பெற்ற மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோயில் உண்டியலில் ஐக்கிய அரபு அமீரகத்தைச் சேர்ந்த பக்தர் ஒருவர் 230 நாணயங்களை காணிக்கையாக செலுத்தியுள்ளார். மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோயிலில் பக்தர்கள் செலுத்திய காணிக்கை உண்டியல் திறக்கப்பட்டு எண்ணப்பட்டது. அப்போது உண்டியலில் ஐக்கிய அரபு அமீரகத்தைச் சேர்ந்த பக்தர் ஒருவர் மஞ்சள் துணியில் 230 புத்தம் புதிய நாணயங்களை காணிக்கையாக செலுத்தியிருந்தார். இது தவிர சிங்கப்பூர், மலேசியா நாடுகளைச் சேர்ந்த 234 கரன்சிகளும் காணிக்கையாக செலுத்தப்பட்டிருந்தன. திருப்பதியிலிருந்து மதனப்பள்ளி நோக்கி சென்ற விரைவு ரயிலில் பெண்ணை கத்தியால் தாக்கி 8 சவர நகைகள் கொள்ளையடித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பதி சுந்தரையா நகரில் வசிக்கும் கவிதா என்ற பெண் மதனப்பள்ளியில் உள்ள அரசு மருத்துவமனையில் பணிக்காக தினந்தோறும் சென்று வருவது வழக்கம். இதற்காக ரயில்வே பாஸ் வைத்துள்ள கவிதா திருப்பதி ரயில் நிலையத்தில் இருந்து சென்ற மதனப்பள்ளி விரைவு ரயிலில் ஏறினார். அப்போது அவரது பக்கத்தில் அமர்ந்த 2 பேர் கத்தியை காட்டி மிரட்டி தாக்கி 8 சவர நகைகள் கொள்ளையடித்தனர். பாகாலா ரயில் நிலையம் அருகே மெதுவாக சென்றபோது ரயிலில் இருந்து குதித்து தப்பிச் சென்றனர். இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரை அடுத்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நடிகர் அஜித்குமாரின் ரேசிங் அணியில் கார் ஓட்டுநராக தமிழ்நாட்டைச் சேர்ந்த நரேன் கார்த்திகேயன் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளார். இந்த தகவலை நடிகர் அஜித்குமாரின் ரேசிங் எக்ஸ் தளத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளனர். உலக அளவில் பல கார் பந்தயங்களில் கலந்து கொண்டுள்ள நரேன் கார்த்திகேயன் ஃபார்முலா ஆசியா, சூப்பர் பிக்ஸ் கொரியா போட்டிகளில் முதலிடம் பிடித்து இந்தியாவின் முன்னணி கார் ரேசராக திகழ்கிறார். இந்த நிலையில் நரேன் கார்த்திகேயனுடன் இணைந்து கார் பந்தயத்தில் ஈடுபடுவது சிறப்பு வாய்ந்தது என அஜித்குமார் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டி நிகழ்வில் பேசிய இந்திய கிரிக்கெட் வீரர் நடராஜன் வாய்ப்புகளை மாணவர்கள் பயன்படுத்திக் கொள்ளாமல் டிவி, செல்போன்களில் நேரத்தை வீணடிப்பதாக வேதனை தெரிவித்தார். சாதாரணமான குடும்பத்தில் பிறந்த தன்னால் சாதிக்க முடியும் என்றால் அனைவராலும் சாதிக்க முடியும் என தெரிவித்தார். சாப்பாட்டு கூட வழி இல்லாமல், பஸ் பேருக்கு கூட வழி இல்லாமல், கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டுட்டு ஸ்கூலுக்கு போயிருக்கேன். ஸோ
ஸோ நல்ல ஒரு என்ன சொல்கிறது, நல்ல ஒரு உடை இல்லாமல் காலேஜ் போயிருக்கேன், ட்ரெஸ் இல்லாமல் கிழிஞ்சு போயிருக்கேன், அந்த மாதிரி சூழ்நிலையிலேருந்து வந்திருக்கேன். அப்படிங்கிறப்போ உங்களுக்கு இவ்வளோ அழகான ஒரு அட்மாஸ்பியரை உங்கள் பேரண்ட்ஸ் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து நீங்கள் உங்கள் எய்மை நோக்கி பெரிய இடத்துக்கு போகணும், நிறைய பேர் சாதிக்கணும். இந்திய வேகப்பந்து வீச்சாளர் முகமது சிராஜ் தனது டெஸ்ட் ICC தரவரிசையில் 15வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் டெஸ்ட் பந்து வீச்சாளர்களுக்கான புதிய தரவரிசை பட்டியலை வெளியிட்டுள்ளது. இதில் இந்திய வேகப்பந்து வீச்சாளர்கள் முன்னேற்றம் அடைந்துள்ளனர். இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட இந்திய அணி ஆண்டர்சன் டெண்டுல்கர் கோப்பை டெஸ்ட் கிரிக்கெட் தொடரில் விளையாடி தொடரை 2-2 என சமன் செய்தது. கடைசி போட்டியின் 2வது இன்னிங்ஸில் முகமது சிராஜ் அபாரமாக பந்து வீசி 5 விக்கெட்டுகளை வீழ்த்தி ஆட்ட நாயகன் விருது பெற்றார். ஒட்டுமொத்தமாக தொடரில் சிறப்பாக விளையாடி 23 விக்கெட்டுகளை வீழ்த்திய சிராஜ் 12 இடங்கள் முன்னேறி 15வது இடத்தையும், பிரசித் கிருஷ்ணா 15 இடங்கள் முன்னேறி 59வது இடத்தையும் பிடித்துள்ளனர். ஒட்டுமொத்தமாக தொடரில் சிறப்பாக விளையாடி 23 விக்கெட்டுகளை வீழ்த்திய சிராஜ் 12 இடங்கள் முன்னேறி 15வது இடத்தையும், பிரசித் கிருஷ்ணா 15 இடங்கள் முன்னேறி 59வது இடத்தையும் பிடித்துள்ளனர். ஜஸ்பிரித் பும்ரா 3 போட்டிகளில் மட்டுமே விளையாடினார். இருப்பினும் அவர் தொடர்ந்து முதல் இடத்தில் நீடிக்கிறார். காதல் தேசம், ஆனந்தம், மின்னலே, கண்டுகொண்டேன் போன்ற படங்களில் ஹீரோவாக நடித்து இளம் பெண்களின் மனதை கொள்ளையடித்த நடிகர் அப்பாஸ் 11 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் தமிழ் சினிமாவில் நடிக்க உள்ளார். இவர் கடைசியாக 2014ஆம் ஆண்டில் வெளியான ராமானுஜன் படத்தில் நடித்திருந்தார். தற்போது இசையமைப்பாளரும் நடிகருமான GV பிரகாஷ் நடிக்கும் புதிய படத்தில் அப்பாஸ் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இப்படத்தில் லவர் பட நாயகி ஸ்ரீகௌரி பிரியா கதாநாயகியாக நடிக்கிறார். இயக்குனர் பிரதீப் ரங்கநாதனின் உதவி இயக்குனர் மரியராஜ இளஞ்செழியன் இப்படத்தை இயக்குகிறார். 23 ஆண்டுகளுக்கு பிறகு சுந்தரா டிராவல்ஸ் திரைப்படம் நாளை ரீரிலீஸ் செய்யப்படுகிறது. தாகா இயக்கத்தில் முரளி வடிவேலு கூட்டணியில் கடந்த 2002ஆம் ஆண்டு வெளியான திரைப்படம் சுந்தரா டிராவல்ஸ். இதில் முரளிக்கு ஜோடியாக ராதா நடித்திருந்தார். முக்கிய கதாபாத்திரங்களில் வீணு சக்கரவர்த்தி, டெல்லி கணேஷ், B. வாசு உள்ளிட்ட பலர் நடித்திருந்தனர். ஒரு பேருந்தை நம்பியிருக்கும் இருவரின் வாழ்க்கையை நகைச்சுவையாக பிரதிபலிக்கும் திரைப்படமாக வெளியான இப்படம் மலையாளத்தில் வெளியான ஈ பறக்கும் தளிகா என்ற படத்தின் தமிழ் ரீமேக் ஆகும். முரளி வடிவேல் கூட்டணியில் அமைக்கப்பட்டிருந்த படத்தின் அனைத்து காமெடி காட்சிகளும் இன்றளவும் ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வருகின்றன. படம் வெளியாகி 23 ஆண்டுகள் நிறைவு பெற்றுள்ள நிலையில் நாளை சுந்தரா டிராவல்ஸ் ரீரிலீஸ் செய்யப்படுகிறது.